வணக்கம், சுமதி சமையல். வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. இப்போ வீடியோ எடுக்கிறோம். சமையல் செஞ்சிட்ருக்கேன், அடுப்பில் செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு புளி இல்லாத சாம்பார் வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கலான்ட்டு பார்ப்போம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. கருப்பு பெருங்காயம் போட்டிருக்கேன். தக்காளி எல்லாம் கழுவி வச்சுருக்கேன். தக்காளி, பூண்டு, 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். சின்ன வெங்காயம் போடுறேன். கொஞ்சம் ஜீரகம் போடுவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடலாம். கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றுறேன். போட்டு மூடி வச்சு நல்லா பருப்பை வேக விடலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சுப்பா. இது அடிக்கடி கிண்டி விட்டுக்கணும், இல்லைன்னா நம்ம சட்டியில் வச்சுருக்கோம்ல, அடுப்பில் இருக்கிறதுனால அடி பிடிச்சிரும். இது மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நான் கிண்டும் போது வீட்டுக்கு எடுக்கல. பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதனால் நான் மற்றெல்லாம் போட்டு கடையில் சும்மாவே இப்படி கடைஞ்சிக்கிறேன். நீங்கள் லைட்டாக வேகாமல் இருந்ததுன்னா மற்ற போட்டு கடைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், போதும். காயெல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம். நான் அவரைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு இன்றைக்கி சாம்பார் வைக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை போட்டு வச்சுக்கோங்க. நான் காயெல்லாம் வணக்காமல் தான் போட்டு வச்சுருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். மாங்காய் எண்ணெய் கொஞ்சம் நேரம் வச்சு போடணும். நான் கழனி தண்ணி எப்பயும் பருப்போட வேக போடுவேன்ப்பா. நான் வேக போடலை, அதனால் இப்போ கழனி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் வச்சுக்குவோம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கழுநீர்னால் என்னன்னு நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க. அரிசி கழுவுறோம்னா அந்த தண்ணி தான் கழுநீர் சொல்லுவோம். நாங்கள் எப்போயுமே கழுநீர் வச்சு தான் நான் சாம்பார் வைப்பேன். இன்றைக்கி அரிசி கொஞ்சம் லேட்டாக ஊற போட்டதுனால என்னால் உடனே பருப்போட வேக போட முடியல. அதனால் இப்போ வேக போட்டிருக்கேன். இது மாதிரி நீங்களும் சாம்பார் வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் வேகட்டும், காய்ங்க வேகட்டும். மூடி வச்சுருக்கேன். சாம்பார் காய் நல்லா வெந்துருச்சுப்பா. இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் தான் நான் எப்போயும் போடுவேன். அதே மாதிரி குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். என்ன பண்ணுறேன், நான் வீடியோ எடுக்கிறேன். ஆயா சாம்பார் பண்ணுறாங்க. கொஞ்சமாக லைட்டாக மஞ்சத்தூள் சாம்பாரப்பா போட்டிருக்கோம் பருப்பப்பா. இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். காய் வெந்துருச்சு. இப்போ மாங்காய் போட்டுக்கிறேன். மாங்காய் முன்னாடியே போட்டால் குழஞ்சி போயிடும். அதனால் லாஸ்ட்டில் போட்டோம்னா சரியாக இருக்கும். கொஞ்ச நேரம் கொதியட்டும். சாம்பார் கொஞ்ச நேரம் அப்படியே கொதியட்டும். மூடியெல்லாம் வைக்க வேண்டாம். பெரிய பாத்திரமாக இருந்தால் மூடி வச்சுக்கலாம். நான் சின்ன சட்டியில் தான் வச்சுருக்கேன், அதனால் கொதிஞ்சு கீழே ஊற்றும். மூடலை. கொஞ்ச நேரம் கொதியட்டும்ப்பா. கொதிஞ்சதுக்கப்புறம் சாம்பார் தாளிச்சுக்குவோம். அவ்வளோதான். சாம்பார் கொஞ்சம் முடிச்சிருச்சுப்பா. இப்போ சாம்பார் தாளித்து வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு விட்டுக்கலாம். ஒரு வரமிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு, லைட்டாக வெந்தயம், ஜீரகம், வெங்காயம், இந்த மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு
லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னு வச்சுக்கோங்களேன். மாங்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன், புளி போடலை. புளி போடாத சாம்பார் சூப்பராக இருக்கும். அதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். கருவேப்பிலை போட்டுட்டேன், கொத்தமல்லி தழை போட்டாச்சு. சாம்பார் கொஞ்சிட்டு இருக்கு, சாம்பாரில் போட்டுக்குவோம். அவ்வளோதான், புளி போடாத சாம்பார் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.